ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வாக்கிங் போகலாம். மைக் வாங்கிட்டேன் கடைசியில். ஸோ மைக் வச்சுட்டு இன்றைக்கி வாக்கிங் போகலாம். நாம் அப்படியே சுற்றிட்டு வரலாம். இந்த மைக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். புதுசாக வாங்கின மைக்கு இன்ஸ்டா 360 மைக் ஏர் இது. இந்த கேமராக்காக நான் வந்து கரெக்டாக வாங்கினேன். சரி அதெல்லாம் பாருங்க. ரொம்ப நல்லா பேசு. நமக்கு ஹாய் காய்ஸ், ஊஞ்சலுக்கே திரும்பி வந்துட்டோம். இன்றைக்கி கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சுருக்கேன் கேமராவை. இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு டாபிக் பேசலாமா? ஹெல்த் அண்ட் வெல்த். ஏன் ஹெல்த்து ஏன் வெல்த்துன்னு நான் வந்து சொல்கிறேன். என்னோடய ஹெல்த் ரீசெண்டாக வந்து கொஞ்சம் டிப்ரிஷியேட் ஆச்சு. கொஞ்சம் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணேன். ஹாஸ்பிட்டல் திரும்பி போயிட்டே இருந்தேன். அண்ட் வெல்த் என்ன டாபிக்னா, நான் வந்து ஒரு ஒர்க்கஹாலிக். நைட்டும் பகலுமாக வேலை பண்ணுவேன். நான் இப்போது நைட்டும் பகலுமாக வேலை பண்ணுறதுனால எனக்கு வெல்த் வந்தது, பட் என்னோடய ஹெல்த்து போச்சு. இப்போ ஹெல்த்து தேட நான் வெல்த்தை விட்டுட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம். எனக்கு இப்போது இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங், சம்டைம்ஸ் சாப்பிடாம கூட இருப்பேன். இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் சொல்லிவிட்டு வெயிட் லாஸ் பண்ணேன். எவ்வளவோ நான் ட்ரை பண்ணியிருக்கேன், எவ்வளவோ நான் பண்ணியிருக்கேன், எவ்வளவோ வெயிட்டும் லாஸ் ஆகிருக்கு, அது வேறு விஷயம். பட் இந்த ஒர்க்கிங் பண்ணும்போது, ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது சம்டைம்ஸ் சாப்பிட மறந்துடுவோம். நம்ம என்ன தான் பண்ணாலும் அது ஒன் திங் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம பாடிக்கு நம்ம வந்து ஃபோக்கஸ் கொடுக்கலன்னா நம்ம பாடி அப்புறம் வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். ஹெல்த்து அல்சர்ஸ் வரும், டயர்டாகவே இருப்பீங்க. நீங்கள் எவ்வளவோ செலவு பண்ணுவீங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் என்ன தான் வெல்த்து சம்பாதிச்சாலும் அந்த வெல்த்தெல்லாம் ஹெல்த்லே எக்ஸ்பெண்ட் ஆகிரும் திரும்பி. ஸோ ஒரு பேலன்சிங் ஆக்ட் இருக்கணும் இதில். அதைத்தான் நான் சொல்ல வரேன், ஹெல்த் அண்ட் வெல்த் அப்படின்னு. ஸோ இதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டலான்னா, லைக் வாழ்க்கையே ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பேலன்ஸ். நம்ம எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் நம்ம எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு சொல்கிறாங்க, அது உண்மை தான். பட் நம்ம சம்பாதிக்கிறது வந்து நம்ம வாழ்கிற வரைக்காச்சும் வேணும்னு சொல்கிறதும் உண்மை தான். ஸோ ஒரு பேலன்சிங் ஆக்ட் இருக்கணும் இதில். ஸோ சம்பாதிக்கிறது வந்து வாழ்க்கை அட்லீஸ்ட் போகிற வரைக்கும் வரணும். ரொம்பவும் சம்பாரித்து வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிக்கூடாது, ஹெல்த்தை வேஸ்ட் பண்ணிக்கூடாது. கம்மியாகவும் சம்பாரித்து வாழ்க்கை வந்து நல்லா வாழ முடியாமல் இருந்துக்கூடாது. இதுதான் நான் சொல்ல வர்றது, ஹெல்த் அண்ட் வெல்த் அப்படின்னு. அப்போ இங்கே ஊஞ்சல் ஆடிட்டுருக்கேன். எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. இந்த மாதிரி வந்து நான் முதலே பண்ணியிருந்தேன்னா, லைக் இந்த மாதிரி வந்து வெளியே வந்து சும்மா நடந்து
சும்மா ஒரு கான்வர்சேஷன், ஒரு டாபிக் உங்கள் கூட பேசிட்டு டைம் பாஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு இப்போ என்னோடய ஹெல்த் ரொம்ப நல்லா இருந்திருக்குமா. ஆல்சோ அட் த சேம் டைம் நான் சொல்கிறேன்ல, நான் வந்து ஒர்க்கஹாலிக்னு. எனக்கு வந்து ஒர்க்கு இந்த மாதிரி டைம் கொடுக்கல. எனக்கு இந்த மாதிரி டைம் எனக்கு கிடைக்கல என் ஒர்க்கில். நான் ஜாலியாக இந்த மாதிரி வர முடியல வெளியே. இப்போ வர முடியுது. இப்போ வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, டைம் இருக்குது, வர முடியுது. பட் எவ்ரி டைம் வந்து நான் வந்து சிக்காக இருக்கும்போதோ அன்ஈஸியாக ஃபீல் ஆகும்போதோ நான் வர முடியுமான்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி. பட் நான் டைம் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணுது ஆல்சோ அட் த சேம் டைம். ஊஞ்சலாடி ஆல்மோஸ்ட் 20 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் ப்ராப்பராக ஊஞ்சலாடி. நான் லிட்ரலி ஜிஆர்டி ஸ்கூலில் இருக்கும்போது, ஜிஆர்டியில் படிச்சுட்டு இருக்கும்போது, கோயம்புத்தூர் ஜிஆர்டியில் படிச்சுட்டு இருக்கும்போது நான் ஊஞ்சல் ஆடினேன். அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ தான் அது என்னமோ தெரில, சின்ன வயசில் எவ்வளவோ நம்ம ஜாலியாக இருந்திருப்போம். பட் பெருசாக எல்லாமே மறந்துடுறது. எல்லோரும் வீட்டுக்கு வராங்களாட்டிருக்கு, அந்த டைம் ஆயிடுச்சாட்டிருக்கு. சரி வாங்க கைஸ், நம்ம திரும்பி வீட்டுக்கு போகலாம். அப்படியே வந்து பேசிகிட்டே போகலாம். நம்ம ஊஞ்சல் ஆடணும் கொஞ்சம் நாள் கழிச்சு. யாரும் இல்லை, நல்ல வேலை, குவைட்டாக இருந்தது ஏரியா. ரிலாக்ஸாக வந்தோம், நடந்தோம். குவிண்டன் பிராண்ட் ரோட் அப்படின்னு சொல்கிறது ரோடு. என்ன Hey guys, we got a